என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சின்னண்ணன். நான் குமரகுரு பன்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் படைப்பாக்கத் துறையில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். தலைப்பு சமூக நீதி காத்து சரித்திரம் படைப்போம். சமூக நீதியை காத்து சரித்திரம் படைத்த ஓர் நாடு உண்டென்றால் அது நம்முடைய தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏனென்றால் 69% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 69% இடஒதுக்கீடு வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே சமூக நீதியை சொல்லி கொடுத்தது தமிழ்நாடு என்பதை ஒருபோதும் மறந்துவிட முடியாது. வீதிக்கு ஒரு சாதி, சாதிக்கு ஒரு சுடுகாடு. அடடா, நாம் எறிவதிலும் கூட ஏற்ற தாழ்வுகள். இந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் உடைத்தெறிந்து எவரை சாதி சாதி என்று சாதியால் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த மனிதர்களை நீ சாதி என்று சாதிக்க வைத்தது சமூக நீதி. 96 வயதிலும் கூட சிறுநீரின் பையை சுமந்து கொண்டு வீதி வீதியாக பெண் விடுதலைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடிய ஒரு நபர் உண்டென்றால் நம்முடைய தந்தை பெரியாராக மட்டும்தான் இருக்க முடியும். பெண் என்பவள் எதை செய்வார்? பெண் என்பவள் வெறும் உணர்ச்சி குறிவளாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது. இல்லை இல்லை, பெண் என்பவள் எதையும் செய்வாள். பெண் என்பவள் உணர்ச்சிக்குரியவள் அல்ல, புரட்சிக்குரியவள் என்பதையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அடுப்பூதிய வாய்கள் என்று அரசியல் பேசுகின்றது அல்லவா? மெட்டி போட்ட கால்கள் எல்லாம் என்று மெட்ரோ ரயில் ஏறுகிறதுகளா? இதற்கெல்லாம் முக்கிய காரணம் சமூக நீதி என்கிற ஒற்றை புரிதல். அதைவிட இந்த பேனாவை பார்க்கிறேன். இந்த பேனாவின் முனை இயேசுவின் சிலுவையை போன்றிருக்கிறது. இது என்ன கிறிஸ்துவோ? இந்த பேனாவை எடுத்து ஒரு தாளிலே எழுதுகிறேன். அந்த எழுத்துக்கள் பட்டை தீட்டியது போல் இருக்கிறது. இது என்ன இந்துவோ? இந்த பேனாவின் மூடி அல்லாவின் குல்லா போல் இருக்கிறது. இது என்ன முஸ்லிமோ? இந்த மூன்றையும் ஒன்றாக வைத்து பார்க்கிறேன். இதுதான் சமூக நீதி. தமிழ்நாட்டிற்கு, உலகத்திற்கு, இந்தியாவிற்கே சொல்லி கொடுக்குவதுதான் சமூக நீதி. ஆக சமூக நீதியை காத்து அனைவரும் சரித்திரம் படைப்போம். அதைவிட கருவறை இல்லாத ஆணே கோவிலின் கருவறைக்குள் செல்கின்ற பொழுது கருவறையை சுமக்கின்ற பெண் ஏன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்பதை திருச்சியை சேர்ந்த சுதாஞ்சனா என்ற பெண் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் ஓதி ஓதி பெண் ஓதுபவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் சமூக நீதி. சமூக நீதி என்கிற ஒற்றை புரிதல். 2 இஸ்லாமிய நண்பர்கள் தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்து திருமண வீட்டில் தீப்பற்றி எரிகிறது. அந்த 2 நண்பர்களும் இந்து திருமண வீட்டில் தீப்பற்றி எரிந்ததை காப்பாற்றுகிறார்கள். இதுதான் சமூக நீதி. திருப்பூரிலே பட்டியல மக்கள் வாழும் பகுதியிலே தேர் திருவிழா நடைபெறக்கூடாது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்றளவில் பட்டியல மக்கள் வாழும் பகுதியிலே இன்றளவில் தேர் திருவிழா நடந்தது என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி. ஆக அனைத்து உள்ளங்களும் சமூக நீதியை காத்து சரித்திரம் படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.